சிக்கன் ஊறுகாய் செம்மையாக இருக்குது. நம்ம வீடியோவில் வந்து ஒரு வீடியோக்கு முன்னாடி மரக்கன்று வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மரக்கன்று எல்லாமே தீர்ந்துருச்சு. அதுக்காண்டி நம்ம கார்டன் வந்திருக்கோம் மரக்கன்று வாங்குறதுக்காண்டி. வாங்க பார்க்கலாம் என்னென்ன கன்று இருக்குது. பொங்க மரக்கன்று இருக்குது. தண்ணி ஓடிட்டுருக்கு. இது இந்த கன்று இருக்குது. இப்போ தான் ஊனியிருக்காங்க. நம்ம முன்னாடி வந்து மரக்கன்று வச்சுருந்தோம். அது வந்து நம்ம செம்மரம் இந்த மாதிரி நிறைய மரக்கன்று வச்சுருந்தோம். செம்மரக்கன்று, வேங்க மரம் இந்த மாதிரி வச்சுருந்தோம். அதெல்லாம் அந்த கன்று வச்சது கமெண்ட் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அது வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் அதுலேருந்து இன்கம் எடுக்கிறதுக்காண்டி தான், அதில் கூட நீங்கள் காசு பார்க்கறதுக்காண்டி கன்று வைக்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க. அதுக்காக தான் பாருங்கள் இந்த வாட்டி புங்க கன்று எடுத்திருக்கோம். இது வந்து நம்ம கார்டன் போய்ட்டு மரக்கன்றுலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள் புங்க கன்று தான் ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு இதை வைக்க போகிறோம். வாங்க போய் வச்சுட்டு வந்துடலாம். சீக்கிரமாக வந்து நிழல் தரணும். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சிக்கன் ஊறுகாய் தான் செஞ்சு பயங்கரமாக சாப்பிட போகிறோம். வாங்க வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் மசாலாலாம் அரைக்கணும். அது என்னென்ன மசாலான்னு நான் இப்போயே சொல்லிடுறேன். மல்லி, கடுகு, ஏலக்காய், பட்டை, சீரகம், கிராம்பு, வெந்தயம் எல்லாத்தையும் மொத்தமாக வறுத்து அரைச்சி ஒரு பொடி மாதிரி பண்ணி வச்சுக்கணும். அதுதான் நம்ம ஊறுகாயில் போட போகிறோம். செம்மையாக இருக்கும் சிக்கன் ஊறுகாய். வாங்க நீங்கள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சிக்கன் ஊறுகாய்க்கு தேவையான வந்து மசாலாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இதை வாட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா வறுக்கணும். அப்போ தான் இந்த மசாலாவோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இதை கருக்காமல் வந்து வறுக்கணும். அப்புறம் வந்து இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது தான் அந்த மசாலாவோட வாசமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் ஊறுகாய் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் தான் வேணும். அது வந்து நம்ம நறுக்கிக்குவோம் போன்லெஸ் சிக்கனை. கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இவ்வளோ ஓகேவா? இவ்வளோ பெருசாக சிக்கன் ஊறுகாய்க்கு வந்து இது மாதிரி தான் பீஸ் இருக்கணும். சின்ன சின்ன பீஸாக போட்டுங்க. எலும்பு இருக்கக்கூடாது. இது மாதிரி கத்தியே வீணாக விடும்போது நம்ம வந்து சிக்கன் ஊறுகாய்க்கு தேவையான பீஸெல்லாம் நறுக்கியாச்சு. இப்போ வந்து அலசிக்கலாம். சிக்கன் ஊறுகாய் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து மசாலாலாம் போட்டு சிக்கனை வந்து ஊற வச்சுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். சிக்கன் ஊறுகாய் செய்கிறதுக்கு வந்து இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு கறி இது சின்ராசு குடும்பமா? மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. கறி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறணும். இன்றைக்கி வந்து சிக்கன் ஊறுகாய் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கறியை வேக வைக்கணும். அதுக்கு பாத்திரத்தை வச்சுக்கலாம். நம்ம இப்போ சிக்கனோட கிளறி வச்ச மசாலாவை வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து இப்போ எண்ணெய் ஊற்றக்கூடாது, டைரெக்டாக தான் போட போகிறோம். வந்து சிக்கன் ஊறுகாய் செய்கிறதுக்கு வந்து சிக்கனை மட்டும் தான் போட்டிருக்கோம். எண்ணெய் ஊற்றாமல் போட்டிருக்கோம். ஏன் போட்டிருக்கோம்னா சிக்கன் வேகணும். சிக்கன்லேயே தண்ணி வரும். அதனால் சிக்கன் வெந்துடும். தண்ணி வந்து சிக்கன் ஊறுகாய்க்கு வந்து நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். மிளகாய் தூள் போட்டுக்கலாம்.
நம்ம வந்து ஏற்கனவே காமிச்ச பொருளெல்லாம் வச்சு வறுத்து அரைச்சிட்டு வந்த மசாலா போட்டுக்கலாம். இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். சிக்கன் ஊறுகாய் பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கிக்கலாம். சிக்கன் ஊறுகாய் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து குழம்புலாம் கிடையாது, இதுதான் சிக்கன் ஊறுகாய் தான் டிஷ்ஷு. வச்சு பிணைஞ்சி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கலரே பயங்கரமாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. சிக்கன் ஊறுகாய் செம்மையாக இருக்குது. சிக்கன் ஊறுகாய் வேறு லெவலாக இருக்குது. சிக்கன் ஊறுகாய் வந்து இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்றோம். செம்மையாக இருக்குது. சிக்கன் ஊறுகாய் வந்து சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க.